ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம CSS பேடிங் பார்ப்போம். ஒரு HTML எலிமெண்ட்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக தான் பேடிங் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு HTML எலிமெண்ட்டுக்கும் அந்த எலிமெண்ட்டோட பார்டருக்கும் இன் பிட்வீன்ல இருக்க ஸ்பேஸ் தான் பேடிங். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணி டைட்டில் நேம் CSS பேடிங். ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணிப்போம். div CSS padding. நம்ம கிரியேட் பண்ண எலிமெண்ட் இங்க லைவ் சர்வருக்கு வந்துடுச்சு. இந்த எலிமெண்ட்க்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம். இங்க நம்ம இன்டர்னல் CSS யூஸ் பண்ணுவோம். CSS யூஸ் பண்ண 3 ways இருக்கு. அதை பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்க. எலிமெண்ட் இங்க லைவ் சர்வருக்கு வந்துடுச்சு. divக்கு ஸ்டைல் ஆட் பண்ண போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேடிங்னா ஒரு எலிமெண்ட்டுக்கும் அதோட பார்டருக்கும் இன் பிட்வீன்ல இருக்க ஸ்பேஸ். இப்போ நம்ம பார்டர் ஆட் பண்ணா நம்ம பேடிங்கை வந்து கிளியரா பார்க்கலாம். பார்டர் ஆட் பண்ணுவோம். பார்டரும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. இப்போ நம்மளோட எலிமெண்ட்க்கு பார்டர் அப்ளை ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுவோம். பார்டர் இப்போ பேடிங்னா நம்மளோட எலிமெண்ட்டுக்கும் இந்த பார்டருக்கும் இன் பிட்வீன்ல ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் பேடிங் டாப் ஆட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம பேடிங் டாப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். பேடிங் டாப் 30 பிக்சல். இப்போ நம்ம எலிமெண்ட்டுக்கும் நம்மளோட டாப் பார்டருக்கும் இன் பிட்வீன்ல இந்த 30 பிக்சல் அப்ளை ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் padding bottom 50 pixel. இப்போ நம்ம எலிமெண்ட்டுக்கும் நம்மளோட பாட்டம் பார்டருக்கும் இன் பிட்வீன்ல 50 பிக்சல் ஆட் ஆயிருக்கு. அந்த மாதிரி நமக்கு லெஃப்ட் சைட்ல பேடிங் ஸ்பேஸ் வேணும்னா அதுக்கு பேடிங் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி. பேடிங் லெஃப்ட் 30 பிக்சல். சேம் இந்த மாதிரி நம்ம பேடிங் ரைட்டும் யூஸ் பண்ணலாம். பிக்சல். நம்ம பேடிங் ரைட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 50 பிக்சல் அப்ளை ஆகிருக்கு. ஆனா அது ஏன் தெரியலன்னா நம்ம வித்தை ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம்னா அது நம்மளுக்கு தெரியும். பிக்சல். இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும். பேடிங் லெஃப்ட் ஸ்பேஸ் கம்மியா இருக்கும் அண்ட் பேடிங் ரைட்டோட ஸ்பேஸ் இங்க அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இங்க 4 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஷார்ட் ஹேண்டா ஒரே ப்ராப்பர்ட்டில எப்படி யூஸ் பண்றதுன்னா பேடிங் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த 4 ப்ராப்பர்ட்டியோட ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி பேடிங். ஃபார் எக்ஸாம்பிள் 25 பிக்சல் கொடுத்தோம்னா அந்த 25 பிக்சல் நம்மளோட டாப் பேடிங் ஸ்பேஸ் 25 பிக்சல் அண்ட் ரைட் சைட் பேடிங் 25 பிக்சல், பாட்டம்ல 25 பிக்சல் அண்ட் லெஃப்ட்டுக்கு 25 பிக்சல். ஈவனா எல்லா சைடுக்கும் 25 பிக்சல் அப்ளை ஆகிடும். இப்போ நம்ம பேடிங்க்கு சிங்கிள் வேல்யூ கொடுத்தா 4 சைட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். அண்ட் பேடிங்க்கு நம்ம டபுள் வேல்யூ கொடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள்
25 அண்ட் 50 பிக்சல் கொடுக்கும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ டாப் அண்ட் பாட்டம்க்கு அப்ளை ஆகும். டாப்க்கு 25 பிக்சல் அண்ட் பாட்டம்க்கு 25 பிக்சல். நம்மளோட செகண்ட் வேல்யூ 50 பிக்சல் வந்து நம்மளோட லெஃப்ட் சைட் 50 பிக்சல் அண்ட் ரைட் சைட் 50 பிக்சல் அப்படி அப்ளை ஆகும். அண்ட் சப்போஸ் நம்ம 3 வேல்யூ கொடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 90 பிக்சல் 3 வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூ எப்படி அப்ளை ஆகும்னா, ஃபர்ஸ்ட் 25 பிக்சல் வந்து நம்மளோட டாப்க்கு அப்ளை ஆகும். அண்ட் இந்த ஃபைனல் லாஸ்டா தேர்ட் வேல்யூ வந்து நம்மளோட பாட்டம்க்கு 90 பிக்சல். இங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் அதிகமா தெரியும். 90 பிக்சல் அதிகமா இருக்கு அண்ட் டாப்ல 25 பிக்சல் கம்மியா இருக்கு. நம்ம மிடில்ல கொடுத்த இந்த 50 பிக்சல் வந்து நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுக்கு அப்ளை ஆகும். இந்த சைடு லெஃப்ட்டுக்கு 50 பிக்சல் அண்ட் ரைட்டுக்கு 50 பிக்சல் அப்படி அப்ளை ஆகும். நம்ம மார்ஜின்ஸ்ல வந்து நம்ம நெகட்டிவ் வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா பேடிங்ஸ்ல நெகட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ண முடியாது. மார்ஜின் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சிஎஸ்எஸ் ஹைட் அண்ட் விட்த் பார்ப்போம்.